புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலாக வந்து இந்த டேக் இருக்குல்ல, டேக் இருந்தால் போதுமா? சில சமயங்களில் ஃபோன்ஸ்லாம் பவர் அதிகமாக மாறுதுங்க. இப்போ ஆக்சுவலாக 16 Pro இருக்குது, ஐஃபோன் 16 Pro இருக்குது. நம்மளே சொல்லியிருப்போம் இதில் வந்து USB 3.2 இருக்குது. அப்போ வந்து ஏன்னா இப்போ அவன் இதுக்கு முன்னாடி கேட்டது ஐஃபோன் 17 சொல்கிறான், USB 2.0 சரி அதில் ஏதாவது மாறுமோன்னு சொல்லி நம்ம சும்மா டெஸ்ட் யோசிப்போம். ஆனா இப்போ 3.2க்கு வந்தா அப்போ மேபி இதுல பவர் கொஞ்சம் அதிகமா கண்டக்ட் பண்ணுமா, நம்ம ஒரு ஜஸ்ட் கொஸ்டின் கியூரியாசிட்டியில. ஆனா நம்ம விஜய் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு என்ன சொல்றான்னா, எனக்கு வந்து ஐஃபோன் 17ல வால்யூம் நல்லா இல்ல, அவ்வளவு புஷ் பண்ணல. ஆமா, எனக்கு வந்து ஆண்ட்ராய்டில் தான் வால்யூம் புஷ் பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்னா. இது வந்து சிம்கார்டோட EP5 ஓவர் ஹெட்ஃபோன்ஸு. ஸோ ஒரு நல்ல மானிட்டர்ஸ் ஆஸ்பெக்ட்ல வரும். ஸோ எடிட்டுக்கு கூட யூஸ் பண்ணலாம். என்ன பியூட்டினா, இது நம்ம யூஸ் பண்ணும்போதே சொல்லியிருப்போம், பேஸ் வந்து நல்லா இருக்கு. ஒரு ஓவர் ஹெட்ல பேஸ் வந்து, ஏன்னா இப்போ டிஃபால்ட்டாவே வந்து பார்த்தோன்னு ஓவர் ஹெட்லயுமே பேஸ் பூஸ்டட் நிறையா இருக்கும். போட்லாம் உனக்கு நல்லாவே தெரியும். அதை தவிர என்னன்னா, நம்ம ஸ்கல்கண்டி கிரஷர் ஈவோ, கௌதம் ப்ரோவோடது இங்கே தான் இருக்குது, கிரஷர் ஈவோ. ஸோ கிரஷர் ஈவோவும் உனக்கு வந்து பேஸ் பூஸ்டடாக தான் இருக்கும். ஃபிசிக்கலாக மூவ் பண்ணுறான், அது வேற பேஸ். அது வந்து என்ன வந்து வாய்ஸ் கூட பேஸ் ஏற்றுறான், அது வேற. கிரஷர் ஈவோல வந்து ஆக்சுவலாக இது இருக்கு, அந்த டயஃப்ரம் இல்ல, அந்த வைப்ரேட்டிங் மோட்டர் அது வேற, இது வேற. இது வந்து என்னன்னா, இவன் டிரைவர் யூனிட்ஸ்க்கே அவ்வளவு பவர் கொடுக்குறான். அதனால தான் நான் இப்போ ஆக்சுவலா பிக்சல்ல ட்ரை பண்ணி பார்த்தேங்க. நிஜமாவே இது வந்து டெசிபிள்ஸ் எங்கேயோ புஷ் பண்ணுது. காப்பிரைட் வராம இருந்தா சரி, அதுக்கு கட் பண்ணி போடணும். அது நம்ம SRK பார்த்து பாரு, எடிட்டரை பார்த்து பாரு. இங்க வேற ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்றேன், ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல இருந்து வைக்கலாம். 1 minute இருந்து வைக்கிறேன். 5 செகண்ட் வரட்டும், கட் பண்ணிக்க சொல்லலாம். வோக்கல்ஸ் வரட்டும், பாடுற. ஓகே, 1 minute இருந்து 1 minute 20 வரைக்கும் பிக்சல்ல போயிருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், அப்படியே ஐஃபோனுக்கு மூவ் ஆகுறேன். சல்யூட் டு ஆர்ட் அண்ட் சயின்ஸ், இதான் முடிச்சிருக்கு. அவனுக்கு பேரு, சிம் கார்டு, அவங்க பண்ற வேலை எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஸோ 100% வித்தியாசம் இருக்கு போடுறா, பச்சையா தெரியுது. ஏனுங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு இருந்துச்சு. வித்தியாசம் தெரியுது. அதுல ரொம்ப ஓவரா புஷ் பண்ணுது ஆண்ட்ராய்டில். அப்படியே சாமி எல்லாத்துலயும் செக் பண்ணு. என்ன பாட்டு? பிளாக் ஆர் ஒயிட் சைன் இன் பண்றாரு. ஓ, பிரைவசிக்கு இது போட்டிருக்கியா? அது ஒன்று தான் இருந்துச்சு. யார் நம்ம கௌதம் ப்ரோ தான் இது வாங்கி போடுவா அப்படின்னாரு. ஓகே, 1 minute 1 minute வை. ஓகே, ப்ரைவசி போட்டால் என்ன இடம்னா, இதே குறைஞ்சிரும் ஃபோன்ஸில் யூஸ், அதாவது ஃபோட்டோ எடுக்கிற ஃபோன்ஸ் எதுலையுமே அப்படி யூஸ் பண்ண முடியலடா. ஏன் இதில் இது இருக்கு மேலே மட்டும்? என்னது மேலே ப்ரைவசி? அது இல்லடா, நான் இப்படிலாம் வச்சு ஃபோட்டோ எடுப்பேன், மறைஞ்சிரும், வியூ ஃபைண்டர் தெரியாது. ஓகே, போலாமா? இப்போ இப்படி வை, இப்படி தான் இருந்துச்சு. சரி, புரியாது. அப்படி இப்படி ஆண்ட்ராய்டு தான். ஆண்ட்ராய்டில் இந்த டேக் நல்லா வேலை செய்யுது. ஐஃபோனுக்கும் டேக் நிறையா இருக்கும். அசால்ட் பண்றாங்க ஆண்ட்ராய்டு கைஸ். ஆண்ட்ராய்டு கைஸ் வந்து நல்ல வால்யூம் லெவல் புஷ் பண்றாங்க. அது கேட்டு பாரு, அப்படியே குறைங்க. காதுகள் பாவம் இருங்க, லெஃப்ட் ரைட்டா இருக்கு, பறி கொடுத்துட்டான், காதை பறி கொடுத்துட்டான். யார்? விஜயராகவன். ஆமா, யார்கிட்ட? ஏன்ட்ட தான்டா அப்படின்னு சொல்லி சொல்லும். ஆஹா, கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆமா, ஓகே, அருமை. இனிமே சொல்றேன், சூப்பர் மிக்ஸ் தான் நல்லா இருக்கு. சூப்பர் மிக்ஸ் வேற, இது வேற லீக், இது வேற லீக். இது வந்து ஓவர் ஹெட், அது வந்து இன் இயர். அது கேட்டதுக்கு அப்புறம் ஓகே. ஆனா இந்த லீக் இது வந்து ஓவர் ஹெட்ல வந்து இதான் பெஸ்டா இருக்கு. நான் அந்த சோனி முன்னாடி எடுத்துட்டு வந்தேன். ஆமா, ஆன் இயர். ஆமா, அதுதான் நான் யூஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி அந்த ரியல்மி டெக் லைஃப். ஆமா, ரெண்டு தான் என்னோட ஓவர். சரி, ரியல்மி டெக் லைஃப் எப்படி இருந்தது உனக்கு? நல்லா எல்டாக்லாம் இருந்தது. எல்டாக்லாம் இருந்துச்சு, மியூசிக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு மூவிஸ் பார்க்க அருமையா சூப்பரா இருந்துச்சு. இது சரி, இப்போ இது கேட்டல எனக்கு. ஸோ அதுதான் என்னோட பெஞ்ச் மார்க். அதுக்கப்புறம் இது பார்க்க இது வேற லீக்ல இருக்கு. இது வந்து ஆக்சுவலா இயர் கப்ஸே வேற லெவல்ரா. இயர் கப்ஸ் கம்ஃபர்டபுள், அதாவது எனக்கு இயர் படவே இல்லை இயர் கப்ஸ் அந்த இதுக்குள்ள. ஸோ இயர் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு, கம்ஃபர்டபுள். எனக்கு தெரிஞ்சு லாங் லிசனிங் ஹவுஸ் இது போடலாம். அதெல்லாம் லாங் லிசனிங் ஹவுஸ் போட முடியாது. காது வலிக்கும், ரொம்ப லாங் லிசனிங் ஹவுஸ், காது வலிக்கும், இல்லை காது வேர்க்கும், இந்த மாதிரி போன்ற இதெல்லாம் இருக்கும். இது வந்து சூப்பரா இருக்குல்ல அந்த விதத்துல. இப்போ அடுத்து என்னன்னா,
இது வந்து ப்ளூடூத்தில் தான் கேட்க போகிற. இதை கழட்டிடுவோம். ப்ளூடூத் இருக்கா? ஸோ இப்போ நம்மளால் வந்து சிஎம்எஃப்ல லிசன் பண்ணி பார்க்க போகிறோம். சிஎம்எஃபோட 2வது ப்ராடக்ட் சிஎம்எஃப் ஹெட்ஃபோன்ஸ் ப்ரோ. எனக்கு 2வது ப்ராடக்ட். ஓ, இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ண? 2A பட்ஸ் 2A. ஓ, பட்ஸ் 2A பயங்கரமான ப்ராடக்ட். நீ வச்சிருக்கியா இன்னும் அது? இருக்கு. சம ப்ராடக்ட் அது. இல்லை, அது நல்லா எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 ஹார்ஸ் கிட்ட பான் ஆயிடுது. அப்படியா? சூப்பராக இருக்கு இப்போ. ஐ மீன் டிஃப்ரென்ஸ் நல்லாவே கேட்குதா உனக்கு? கேட்குது, நல்லாவே கேட்குது. அதே பவர் ஹவுஸ்லேயே இருக்கும். இதுக்கும் இது இருக்கு, அதான் நத்திங் எக்ஸ் ஆப்பா. ஃபுல்லைசர் வந்து இதில் இது டிராக்லாம் இல்லையா? அதெல்லாம் இல்லைடா. இல்லை எலக்ட்ரானிக்ஸ் தான் நல்லா இருக்கு. ஆனால் நல்லா யூஸ் பண்ணேன்டா. பேட்டரி லைஃப் இஸ் குட். ஆனால் நம்ம சிம்பிள் எப்பயுமே இது வந்து ஒரு சிம்பிள் லாஜிக். நீ ஐஎம் யூஸ் பண்ணி பழகிட்டேன்னு வையன், அவ்வளோதான். டிடபிள்யூஎஸ் அது செட் ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஐஎம்ல நீ ஒரு பெஞ்ச் மார்க் ஆடியோ லிசன் பண்ணிட்டுவியா, அதுக்கப்புறம் வேறு எதுவுமே அந்த அளவுக்கு செட் ஆகாது. கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் சொன்னேனே, அதான் இருங்க. ஆனால் அங்கே தான் வந்து ஒரு ரிவ்யூவருக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு. அதுக்காக ஞாபகம் வச்சுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் அதை நம்ம இதுலேயும் எதிர்பார்க்க கூடாது. ஆமாம், ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு நேச்சர் இருக்கும், அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். இருங்க ஃபஸ்ட்டு எப்படி என்ன பண்ணீங்க? நாய்ஸ் கேன்சலேஷனா? கண்ணாடியை கழட்டிட்டேன். கண்ணாடியை கழட்டா பார்க்க நல்லா இருக்க மாட்டேன். ஒருத்தன் அந்த ஏஎன்சி அக்ரெசிவாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபீல் ஆகும். நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டால் பெட்டராக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து அந்த அந்த அடைக்கிறது அந்த ஃபீல்லாம் இல்லை. வெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஃபீல் என்னென்னா, எனக்கு நல்லா இருக்குது, டிசைன் வைஸ் வெரி குட். ஆனால் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது மாதிரி ஃபீல் இருக்குது. அந்த நீ அதுக்கு காரணம் என்னன்னா, நீ EP5 கேட்டதுனால. நார்மலாக இந்த 10,000 ரூபாய்க்கு நீ வாங்குற டெக் லைஃபோட இது ஹார்டாக இருக்குது. டெக் லைஃப் இனிமேல் சாஃப்டாக இருக்கும். டெக் லைஃப் வந்து எனக்கு எப்படின்னா சிம்பிள்ரா. டெக் லைஃப் வந்து இப்போ 4,000 ரூபாய்க்குலாம் கூட கிடைக்குது. ஆனால் இதுக்கு வந்து இது கிடையாது, இயர் கப் கிடையாது. அதான் அங்கே பிரச்சனை. இயர் கப் மாற்ற முடியாது. நான் எல்லாருக்கும் இதெல்லாம் இப்படி கழட்டி மாட்டலாம், அது பார்த்துருக்கேன். ஆனால் இயர் கப் வந்து எப்படின்னு தெரியல, சர்வீஸ் சென்டர். எனக்கு இது இயர் கப் பெருசாக இருக்கிறது பிடிச்சிருந்தது. எனக்கும் பிடிச்சிருக்கு. காது நல்லா உள்ள அடங்கி இருக்கு. எனக்கு மேபி கண்ணாடி இருக்கிறதுனால கண்ணாடி கழட்டிட்டா ஏஎன்சி செமையாக இருக்கும். இருங்க கழட்டிடுவோம். இப்போ வேறு ரைட்டு. ஆமாம், கண்ணாடி கழட்டிட்டா ஏஎன்சி செம்மையாக இருக்கும். வாய்ஸ் நல்லா கிளியராக இருக்குது. வாய்ஸ் இருக்கிறதுனால. ஆனால் மற்றதெல்லாம் கேட்காது. ஃபேன் சத்தம் கேட்கல அவ்வளோவா? ஆமாம், வேறு ஏதாவது நாய்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் கேட்காது. ட்ரில்லு போடுறது அந்த மாதிரி ஒரு சில நாய்ஸ்லாம் கேட்காது. இதுவே இது போனோம்னா இது நார்மலாக இருக்குது. ஆமாம், இதுவே டிரான்ஸ்பரன்சி போனால் இன்னும் நல்லா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு நல்லா இருக்குது. டிரான்ஸ்பரன்சி இதில் ஐ மீன் ஓரளவுக்கு நேச்சுரலாக இருக்குது. ஆமாம். வணக்கம், வந்துட்டியா போக மாட்டியா நீ, டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அப்படிதான் இருக்கும். ஆமாம், இதுலேயே வந்து ஆக்சுவலாக இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குடா. இப்போ கான்செப்ட் போடுங்க. இதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, வாய்ஸ் குறையுது, இன்ஸ்ட்ருமெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இதில் வாய்ஸ் அதிகமாக தெரியுது. அதாவது கான்செர்ட்டில் எப்படி பாடுறவங்க தூரமாக இருப்பாங்களோ அந்த மாதிரி அதை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கு. பக்கவா இருக்கா? நல்ல ப்ராடக்ட். 6,999. ஆமாம், லான்ச் ப்ரைஸ் தான் 6,999. இப்போ 7,999 போல இருக்கு. சரி, நீ இது வரைக்கும் நிறைய TWS யூஸ் பண்ணியிருப்பல, உன்னோட ஃபேவரட் TWS எது? எனக்கு இது சோனி XM3. அந்த இது பெருசாக இருக்குமே, அப்படி திருப்பி வச்சுட்டு. ஆமாம்மா, அதுதான் ஃபேவரட். மியூசிக் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அது ஆக்சுவலாக நல்லா இருந்ததோ? நல்லா இருந்தது. ஆனால் வெயிட்டு, பேட்டரிஸ் நிறைய ட்ரெயின் ஆகும். கேஸ் பல்கியாக இருக்கும். பாட்டு கேட்க அது நல்லா இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா சாம்சங் பட்ஸ் 2 ப்ரோவா பட்ஸ் ப்ரோ 2 இன்னும் வச்சிருக்கியா? அது தொலைஞ்சு போச்சா? இது பண்ணாமல் இது யாரையும் எடுத்துட்டாங்க பஸ்ஸில் போகும்போது பாக்கெட்டில் இருந்து. நான் அதுதான் சரி வீட்டுக்கு வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த உள் பாக்கெட்டில் தான் வைப்பேன். எங்கே எப்படி போச்சுன்னே தெரியல. கீழே விழுந்துருக்கும். அப்போ ஃபோன் இந்த சைடில் தானே இருந்துச்சு. இல்லைடா, இப்படி ஏதாவது கை போட்டு அதான் தெரியல, ட்ராக்கும் பண்ண முடியல அப்படின்ட்டு. சரி, ஓகே. அப்போ பட்ஸ் அது தேடி கொடுத்துருக்காத. சரி, இப்போ ஆக்சுவலாக நீ இதுக்கு முன்னாடி பிக்சல் பட்ஸ் ப்ரோ 2 கேட்டதில்லை? எதுவுமே கேட்டதில்லை. சரி, அடுத்து அப்போ பிக்சல் பட்ஸ் ப்ரோ 2 தான். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ மாதிரி ஆகிடும்டா. நீ எப்படியும் OnePlus Pro 3 கேட்டிருக்கேன். ஆனால் பிக்சல் வந்து ஒரு யூனிக் ப்ராடக்டா. இவன் வந்து ஒரு யூனிக்கான ஆள். அதனால தான் OnePlusல வெறும் Pro 3 மட்டும் தான் கேட்டிருக்கேன். இவன் வந்து எனக்கு எப்பயுமே க்ளோஸ் டு ஹார்ட் மாதிரி. இது வந்து
அது இருந்து ரைட்டு. ஆஹா அருமையாக இருக்கே, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இப்படி திருப்புற மாதிரி இருக்கும். திருப்பிட்டியா? ம் எனக்கு அதே ஃபீல் வருது. இங்கே பேர் வால்யூம் எவ்வளோன்னு பார்த்துக்க. ம் 50% வால்யூம். சரியா? ஏஎன்சி 50% வால்யூமில் இருக்குது. ம் அடாப்டிவில் இருக்குது. ஆஃப் ஓகே ஆஃப் பண்ணிட்டேன். ம் வைடாக இருக்குது. எனக்கு அதே ஃபீல் வருது. சாம்சங் பட்ஸ் ப்ரோ 2. லைட் வெயிட்டு, போட்டிருக்க ஃபீலே இருக்காது. இது எவ்வளோ நேரம் போட்டிருந்தாலும் செம்மையாக இருக்கும்டா. பாட்டு வந்து அதாவது ஒரு மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி டியூன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு சாம்சங் பட்ஸ் ப்ரோ 2வில் பேஸ் இன்னும் அதிகமாக இருந்த ஃபீல் ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால மேபி சேம்பர் இல்லை அவன் அந்த டியூனிங்கே அவன் அப்படி தான் இருக்கும். அவன் ஃபர்ஸ்ட் இதுக்கே ஊஃபர்னு சொல்லிட்டான் பட்ஸ் ப்ரோக்கே. பட்ஸ் ப்ரோ 2 வந்து ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் 7000 அந்த மாதிரி ஏதோ வந்துச்சுல அந்த டைம்லையா? அந்த டைமில் தான் வாங்கினேன். ஆமாம் கரெக்டு. என்னோட ஃபேவரட் பட்ஸ் ப்ரோ 2 ஏன்னா அதோட சைஸ்னால தான். வெயிட்டு சைஸு நம்ம சேனலில் வீடியோவே இருக்கும். பட்ஸ் ப்ரோ 2 மாட்டிட்டு ஐயோ நம்ம சிவகுமார் ப்ரோன்னு திருப்பூரில் இருக்காங்க. அவங்க தான் வந்து என்னென்னா வாங்கி இங்கே அனுப்பியிருந்தாங்க. யூஸ் பண்ணிட்டு இன்னே அது நான் காதில் மாட்டி சைக்கிளிங் போயிட்டுருக்கேன். ஒரு 4 hours கிட்ட வெளில போய் சைக்கிள்லாம் சுற்றிட்டு 2 to 3 hours மேலே ஆயிடுச்சு. காதில் அது இருக்குங்கிறதே நான் மறந்துட்டேன். அப்படி ஒன்று இருக்குங்கிறதே மறந்துட்டேன். ஏன்னா ப்ரெஷர் எல்லாம் ரிலீவ் ஆகிடும். சைஸ் சின்னதாக இருக்கும். வேற குவாலிட்டி எல்லாமே ஒரு மாதிரி டாப்பாக. ப்ரோ 3ல அந்த இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா இவன் ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் அல்ட்டி பண்ணுறான். இவன் எதுக்குன்னா காலுக்கு இதை போட்டுட்டுலாம் நான் சைக்கிளில் 40ல் போனால் கூட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் வெளில சைக்கிள் இருக்குன்னே தெரியல. அந்த அளவுக்கு இப்போ அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பிக்சல் பட்ஸ் வந்து எனக்கு ஏன் இது பிடிச்சதுன்னா இதோட சைஸ்னால தான். சைஸ் ஃபிட் எப்படி இருக்கு பதில் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. ப்ளஸ் இதில் வந்து இதோட அப்படியே ஆப்போசிட் அந்த XM3 சொன்னேன். நல்லா பெருசு கிரீம் படுத்தா. இதில் இன்னொன்று என்னன்னா டிரான்ஸ்பரன்சி போட்டுட்டா ரொம்ப லைவ்லியா இருக்கும்டா. டிரான்ஸ்பரன்சி போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா ஏதோ தனியா வாங்கி கேட்குற மாதிரி இருக்காது. என்கிட்ட பேசுற மாதிரியே தான் இருக்கும். ஏர்பாட்ஸ் ப்ரோ மாதிரி. அந்த மாதிரி தான். அது எப்படி அவன் பெஞ்ச் மார்க் அந்த மாதிரி இவனும் செம்ம பெஞ்ச் மார்க் சூப்பரா இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன், எங்கே போனாலும் டிரான்ஸ்பரன்சியோட தான் சுற்றிட்டு இருப்பேன். அப்போ இப்போ டிரான்ஸ்பரன்சியில் இருக்கேன். நான் என்ன பண்ணிடுறேன், வால்யூம் வந்து இந்த அளவுக்கு வைக்கிறேன், இந்த அளவுக்கு கம்மியாக வச்சிருக்கேன். இப்போ என்ன ஆகுதுன்னா நான் பாட்டு கேட்குறேன். பாட்டு கேட்டுட்டு இருந்தாலும் நான் யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி சவுண்ட் கோரோட ஓப்பன் இயர்ஃபோன். ஆமாம் ஆல்மோஸ்ட். ஷாக்ஸ் ட்ரை பண்ணியா? எங்கே ட்ரை பண்ணேன்? 19,000 இருந்தால் எங்கேருந்து ட்ரை. நான் அது ஆக்சுவலாக இந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் அதை நான் வாங்கினேன். ஓகே இப்போ இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? இப்போ ஷாக்ஸ்க்கு போவோம். கொடுங்க எல்லாம் இன்னைக்கு. இது வந்து ஒரு இது அதாவது உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஐஎம் ஹெட்ஃபோன், வயர்லெஸ் ஹெட்ஃபோன், TWS. இவன்ல இது நல்லா இருக்கும்டா. இப்போ இந்த பட்ஸை ப்ளேஸ் பண்றேன்ல, இங்க பாரு சவுண்ட் வந்துச்சா? கரெக்டா பண்ணிருக்கோமா இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தான். ப்ரோ 3 வருமா இந்த வருஷம்? ப்ரோ 3 வந்ததுன்னா பேட்டரி மாத்திர எபிலிட்டியோட வரும். கரெக்ட் 2Aல பேட்டரி மாத்திர எபிலிட்டி இருந்துச்சு. கேஸுக்கு 2Aல மாற்ற முடியும், பட்ஸுக்கும் மாற்றலாம். பட்ஸுக்கு மாற்றலாம். ஓ அது வந்து அவ்வளவு ஃபீஸிபிளாக இல்லையா? எப்படி? ஓகே இப்போ இது வந்து ஆன் ஆயிடுச்சு. இதில் வந்து போத் ஏர் கண்டக்ஷன் அண்ட் போன் கண்டக்ஷன் இருக்கு. ஓகே இந்தா எப்படி மாட்டினது? அதான் அப்படியே மாற்றிக்க. இது வாங்குறதுக்கு எனக்கு இது என்ன கண்ணாடி மேலே. நானும் கண்ணாடி கை தானே, போடு ஒன்றா தெரியாது. போட்டியா? அவ்வளோதானா? அவ்வளோதான். ஆடியோ லீக்கே இருக்காதுடா. எனக்கு பெருசாக கேட்காது. கேட்கலையா? ரொம்ப மைல்டாக கேட்குது. இன்னும் நான் இவ்வளோ வச்சாலும் உனக்கு கேட்கும். அதான் ட்விஸ்ட்டு. நான் இவ்வளோ வச்சாலும் உனக்கு கேட்கும். இப்போ எனக்கு கேட்கறது போயிடுச்சு, சுத்தமாக கேட்கல. அப்போ என்ன நீ ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன்னா நீ பாட்டுக்கு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருந்தாலும் ஏதாவது ஓடிட்டு இருந்தாலும் உனக்கு தான் கேட்கும், வேற யாருக்கும் கேட்காது. இப்போ இதை வந்து என்ன பண்ண முடியாது, இது வந்து போன் கண்டக்ஷன் இருக்குல்ல, நீ கை இருக்குல்ல இப்படியா ஓ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ காதை மூணு கேட்குமா? கேட்குது, பரவாயில்லையே. ஓ இந்த மாடல் தான் போன் கண்டக்ஷனா? அருமையான செமையான டெக்னாலஜியாக இருக்கே. எனக்கு காது மூண்டு கேட்டது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். காதை மூணாலும் பாட்டு கேட்குது. TWSல ஒரு 10-15% வால்யூம் இருக்கா மாதிரி இருக்குது, ஆனால் சரௌண்டிங் கேட்குது. எனக்கு ஆக்சுவலாக TWSல டிரான்ஸ்பரன்சி மோடில் 15% வால்யூம் வச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது.
ஃபுல்லா வச்சாலும் நீங்க பேசுறது கேட்கும். எப்போனாலும் கேட்டுகிட்டே தான் இருக்கும். நான் பேசுறது உனக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். பக்கத்தில் இருக்கிற யார் பேசினாலும் கேட்கும். லவுடான என்வரான்மெண்ட் போக போக இது பாவம் கஷ்டப்படும். அவ்வளோ நாய்ஸ்க்கு மத்தியில் என்னால் கத்த முடியலடா, என்னால் இவ்வளோ தாண்டா முடியும் அப்படின்னு சொல்லி நாய்ஸ் சப்ரஷன்லாம் இருக்கா? அதெல்லாம் காலுக்கு உண்டு. கால் அசால்ட் பண்ணிடும். வெளியில இருந்தாலும் என்னால் கால் வந்து பக்காவாக பண்ண முடியுது. இருந்தாலும் ஒரு நண்பர் மட்டும் கமெண்ட் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி எனக்கு கால் குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு போட்டிருந்தாரு. எனக்கு கால் குவாலிட்டி இதில் நல்லா இருக்கு. நான் எவ்வளவோ பண்ணேன், இது வரைக்கும் நான் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் இது நல்லா தான் இருந்திருக்கு. நீங்க தானே சொன்னீங்க 20 km/h ஏதோ 25 அஃபிஷியல் போட்டிருக்கான். நான் 30, 35, 40 போனேன் வண்டியில. இதுவே ஹெல்மெட் போட்டிருந்தேன்னு வை, அதான் ஹெல்மெட் குள்ள அசல்ட்டா உட்காந்துக்குமே இது. ஆமா, ஹெல்மெட் குள்ள உட்காந்தா உனக்கு அந்த கவர் அந்த ஃபீச்சரும் வந்துடும். நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச போன் கண்டக்ஷன் வந்து நல்ல எப்போ இருந்தும் இருக்குடா. இது போன் கண்டக்ஷனும் ரொம்ப ஃபெமிலியரைஸ் ஆகல. 2016, 17 அப்போ இருந்தே இருக்கு. பட் ஃபெமிலியரைஸ் இந்த இடத்துல வச்சு போன் கண்டக்ஷன் ஏதோ வந்துச்சுல ப்ராடக்ட். ஸோ அதான் இதுவும் வந்து ஒரு லைவ்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் என்வரான்மெண்ட்டோட லைவ்லியாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட். அறவை நைஸா? நைஸ் சூப்பரு. ஸோ மொத்தம் இன்னைக்கு விஜய் வந்ததுக்கும் வளர்ச்சி வித்தியாசமாக என்னென்ன இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியாச்சு. ஆமாடா, அந்த எண்டில் வந்து மேக்னெட் ஒட்டும். அந்த எண்டில் இப்படி ஒட்டிக்கும். சப்போஸ் சும்மா ஃப்ரீயாக விட்டோம்னா திரும்ப நம்ம வியர் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. வியர் பண்ணிட்டா அது இருக்கிறதே தெரியாதுடா. அவ்வளோதான். தெரியல. அதுதான் நான் இப்படி போட்டேன்னா எனக்கு அது இருக்கிறதே ஃபீல் ஆகாது. இப்படி போட்டுட்டு நான் இதுலயே பட்டன் இருக்கு இல்லையா, இதை நான் அழுத்தினா ரிசீவ் ஆயிடும். ஆமா, ஓட ஆரம்பிச்சிருச்சு. அது ஓடினாலும் ஓடுற மாதிரியே தெரியாது. ஜாலியா நம்ம பாட்டுக்கு நம்ம ஒர்க்கையும் பண்ணிக்கிட்டே இப்போ பாரு வீடியோ பேசிக்கிட்டே பாட்டு ஆனால் பவர் ஹவுஸ் ஓடிட்டு இருக்கோம். நான் இன்னும் கூட வால்யூம் குறைக்கிறேன். இவ்வளோ வால்யூம் குறைச்சா எனக்கு பாட்டு ஓடுறது தெரியுது. ஆமா, கேட்காது, பாட்டு பேசிட்டே இருக்கலாம். இப்போ இந்த வால்யூம்க்கு எனக்கு பாட்டு லிரிக்ஸே நல்லா கேக்குது. ஆனா அது ஹைலைட் என்னன்னா ஏர் கண்டக்ஷன் இருக்கிறனால தான். இதே ஏர் கண்டக்ஷன் இல்லாம வெறும் போன் கண்டக்ஷன் மட்டும் டெக்னாலஜியா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு மட்டும் தான் கேட்கும். ஆனா போன் கண்டக்ஷனால இவ்வளவு டெப்த் ஆஃப் மியூசிக் கொடுக்க முடியுமா? ஆனா போன் கண்டக்ஷன் மட்டும்னா என்ன ஆகும்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் இன்னும் டைட்டா இருந்தாதான் நல்லா கண்டக்ட் ஆகும். கேப் இருந்ததுன்னா கண்டக்ட் ஆக முடியாது அதில். அப்ப ஏர் தான், இப்போ ஏர் தான் எனக்கு கேட்கும். இப்போ ஏர் கண்டக்ஷன் இருக்கிறதுனால ப்ராபப்ளி ஒண்ணுமே இல்லாத வால்யூம்க்கு இப்படி வச்சேன்னா அவ்வளவுதான் நல்லா கேட்கும். இப்படி வைக்கும் போது எனக்கு பேஸ்லாம் நல்லா பூஸ்டடா பயங்கர பில்டப் இருக்கு. இது ஏர் கண்டக்ஷன் இருக்கிறதுனால ப்ராபப்ளி 4-5 சைஸ்ல வச்சிருக்கான். இது சைஸ் ஒரே ஒரு சைஸ் தானே? 2 சைஸ். இந்த இது வந்து ஸ்மாலு, நான் லார்ஜ் தான் வாங்கினேன். பெருசு தான், அந்த நார்மல் ரெகுலர் வாங்கினேன். இது ஸ்மாலு. நரேஷ்க்கு ரெகுலர் செட் ஆகும்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு போயிட்டான். நான் வந்து ஸ்மாலுக்கு போயிட்டேன். அப்புறம் ஸ்விம் ப்ரோன்னு ஒன்று இருக்கு. அதில் 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கும். அதில் MP3 ஃபுல்லாக லோட் பண்ணிட்டேன். இந்த முன்னாடி பூர்வீகாலெல்லாம் சிம் கார்டு மட்டும் போட்டு ஹெட்ஃபோன் மாட்டிட்டு போவோம் தெரியுமா? ஆமா, அந்த மாதிரி நெக் பேண்ட் இப்படி வந்துட்டு வெறும் இப்படி வந்து இப்படி காதில் மட்டும் மாட்டோம். அதே மாதிரி இருக்கு. அதில் 32 GB டக்குன்னு அதான் ஞாபகம். இது ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸுக்கு தான் மெயின் ஃபேக்டர். வந்து இந்த மேரத்தான் ஓடுறவங்க, மேரத்தான் அதான் ரன்னர். இது பேரே ஓப்பன் ரன்னர் 2 தான். ஓப்பன் ரன் ப்ரோ 2 தான் மாடல். அருமையாக இருக்கும். அவனுக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி தான் அவன் வாங்கி யூஸ் பண்ணானா என்ன ஆகும்னா லைவ் என்வரான்மெண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன். என்வரான்மெண்ட் லைவா ஃபீல் ஆகணும்னா அவனுக்கு இது கரெக்டாக இருக்கும். நான் சைக்கிளிங்காக தான் மெயினாக பார்த்தேன். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன், ஏர்லி மார்னிங் ஒரு 4 மணிக்கு சைக்கிளிங் பண்ணால் பிரச்சனை இல்லை. க்ரௌடட் என்வரான்மெண்ட்ல சைக்கிளிங் பண்ண நினைச்சா பண்ணலாம். ஆனால் ஒன்றுமே கேட்காது, பாட்டே கேட்க மாட்டேங்குது. அவ்வளோ நாய்ஸ், சிட்டி ஃபுல் நாய்ஸில் இருக்குது, எதுவுமே கேட்க மாட்டேங்குது. செம்ம இரிட்டேட் ஆகுது. ஆனால் நைட்டு நேரத்தில் படம் பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் என்ன ஆகிடும்னா இன்னும் அமைதியாயிடுமா. நான் 20-30% வால்யூம் வச்சாலே எனக்கு நல்லா கேட்கும். சுற்றி இருக்க யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கு. ரைட் மக்களே, ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். இதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, விஜயராகவன். பார்க்கலாங்க. பாய்.